உறவுகளுக்கு வணக்கம். யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் ஏனையின் பிரதான வீதிக்கு அருகாமையில் ஒரு 12 பரப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடுகின்ற அனைத்து காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்வையிட முடியும். இப்போ வாங்க இந்த காணிக்கு எவ்வாறு வாரது என்பது தொடர்பான வீதியினுடைய அமைப்பை பார்வையிடுவோம். இப்பொழுது நீங்கள் பார்வையிடுவது ஏனையின் பிரதான வீதி. இந்த ஏனையின் பிரதான வீதிக்கு நேரவே பாருங்க, இந்த வீதி தான் இளையதம்பி வீதி. இந்த வீதியில இருந்து ஏனையில இருந்து சரியாக 450 மீட்டர் தூரத்துல இந்த காணி காணப்படுது. இந்த இளையதம்பி வீதியில இருந்து 50 மீட்டர் தூரத்துல காணப்படுது. இப்படி நேர போவீங்களாக இருந்தால் இதில் ஒரு குட்டி டீ சந்தி ஒன்று காணப்படுது. இந்த வீதிக்கு அருகாமையிலேயே இந்த காணிக்கு போகிற தனிப்பாதை காணப்படுது. இப்பொழுது ஒரு கயசொண்டு போய் கொண்டிருக்கிறது செம்மணி வீதி. இந்த பாதை செம்மணி பாதையோட போய் சந்திக்கிற ஒரு பாதையாக காணப்படுது. செம்மணி பாதையிலிருந்து 300 மீட்டர் தூரத்தில் இந்த காணி காணப்படுது. இப்பொழுது நீங்கள் பார்வையிடும் இந்த பகுதி தான் இந்த காணிக்குரிய தனி பாதையாக காணப்படுது. அதற்கு அருகாமையில தார் போடப்பட்ட பாதை மற்ற பகுதிகளுக்குரிய பாதையாகவும் தனிய 12 அடி பாதை இந்த காணிக்கு என்று சொல்லி காணப்படுது. அது ஒரு சிறப்பு அம்சமாக இந்த காணியில காணப்படுது. இப்போ நாங்கள் காணிக்குள்ள வந்துட்டோம். காணிக்குள்ள பார்த்தீங்களான்னு சொன்னால் பனைமரம் நிற்குது, அதை விட வேப்ப மரம் நிற்குது. இவ்வாறு மரங்கள் தான் இந்த காணிக்குள்ள நிற்குது. எந்த ஒரு கட்டிடங்களும் காணப்படாத வெறும் காணியாக இந்த காணி காணப்படுது. அது தவிர ஒரு கட்டுக்கிணறு மட்டும் காணப்படுது. உங்களுடைய கனவு இல்லம் ஒன்றை அமைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்கள் வெறும் காணி ஒன்றை வாங்கி அதிலே ஒரு கனவு இல்லத்தை அமைத்துக் கொள்வீர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய விருப்பத்திற்கு உங்களுடைய கனவு இல்லத்தை அமைத்துக் கொள்ள முடியும். அதே நேரம் ஏனையின் பிரதான வீதியில இருந்து 450 மீட்டர் தூரத்தில் ஒரு வெறும் காணி காணப்படுறதுனால நீங்கள் ஒரு வியாபார தளத்துக்கு, அதாவது பெரிய ஒரு ஸ்டோர் ரூமாக இருக்கட்டும், உங்களுடைய வியாபார தேவைக்கும் 100% இதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காணியாக இந்த காணி காணப்படுது. நிறைய உறவுகள் ஏனையின் பிரதான வீதிக்கு அருகாமையில காணி தேடி கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறு காணி தேடும் நபராக இருந்தால் உங்களுக்கு இந்த காணி ஒரு நல்ல காணியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏனையின் பிரதான வீதியில இருந்து 450 மீட்டர் தூரமும், அதே நேரம் யாழ்ப்பாணம் டவுன்ல இருந்து 5.5 கிலோமீட்டர் தூரத்திலையும் இந்த காணி காணப்படுது. நல்ல ஒரு மட்டமான ஒரு காணியாக இந்த காணி காணப்படுது. பாருங்க, ஆங்காங்கே குண்டு குழிகள் என்று காணப்படாது நல்ல ஒரு மட்டமான காணியாக இந்த காணி காணப்படுது. இந்த காணிக்கு அருகாமையில பெரிய ஒரு கட்டிடம் காணப்படுது. பாருங்க, வெள்ளை கலர் மதில் அடிச்சு பெரிய ஒரு கட்டிடம் காணப்படுது. அது தவிர இந்தியால மற்ற பகுதியிலையும் அயல் காணப்படுது. பாதுகாப்புக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அருகாமையில அயலை கொண்ட ஒரு காணியாகவும் இந்த காணி காணப்படுது. நல்ல ஒரு இடத்துல உண்மையிலேயே அமைந்திருக்குது. நேரடியாக நீங்கள் பார்வையிட்டு மேற்கொண்டு உரிமையாளரோட நேரடியாகவே கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இந்த காணியினுடைய விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்பினுடைய விலை 40 லட்சம் என்று உரிமையாளரால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுதான் இறுதியும் உறுதியுமான விலை அன்றில்லை. கதைத்து பேசி குறைத்து எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் நேரடியாக அழைப்பு ஏற்படுத்துங்கள். இதில் தொலைபேசி இலக்கம், என்னுடைய தொலைபேசி இலக்கம் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்கள். மேற்கொண்டு கதைத்து பேசி நல்ல ஒரு விலைக்கு இதை வாங்கி தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த காணொலியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் உறவுகள், நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் திரையிலே கொடுத்திருக்கும் தொலைபேசி இலக்கம், என்னுடைய தொலைபேசி இலக்கம், அழைப்பு ஏற்படுத்துங்கள். நீங்கள் பார்வையிட்டதுதான் இந்த காணியினுடைய முழுமையான அமைப்பு. இனி இந்த காணி பிடித்திருந்தால் நீங்கள் என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பயனடையாவிட்டாலும் வேறு ஒரு நபருக்கு கட்டாயம் இந்த காணி பிரயோசனமானதாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்.